ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நோ யோர் பைபிள் ப்ரோக்ராமுக்கு உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவிருக்கிறோம். அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையின் மூலமாக வழங்கப்பட்டு வருகிற இந்த ப்ரோக்ராம் உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு அதை ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. விசேஷமாக இந்த நாளிலும் விசேஷமாக வாலிபர்களுக்காக ஒரு சில காரியங்களை பேச ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நமக்கு அதை ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. இவர்களுக்கு நான் பேச விரும்புகிற ஒரு காரியம் விசேஷமாக வாலிபர்களுக்கு, நானும் வாலிபன் தான், வித்தின் 30 வயதிற்குள்ளே என்கிற ஒரு காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். ஏன் 30 வயது? ஏன்னா வாலிபம் எல்லாம் அவர்களுக்கு அந்த 30 அதில் தான் என்ன பண்ணுவோம், முடிப்போம். அதுக்கப்புறம் போச்சுன்னா அவங்க அடுத்த நிலைமைக்கு ஒரு கொஞ்சம் வயசாயிட்டாங்கன்னு என்ன பண்ணுவாங்க, சொல்லப்படுவாங்க. இந்த 30 வயதுக்குள்ளே வாலிபர்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்தின் அடிப்படையில் நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஏன் இந்த 30 வயசுக்குள்ளேன்னா, இந்த 30 வயசுக்குள்ளேன்னா அவங்களுக்கு நல்ல பலன் இருக்கும். ஏன்னா வயசானவங்களுக்கு 30 வயசு மேலே போயிடுச்சுனாலே கை வலிக்கும், கால் வலிக்கும், சில நோய்கள் வர வாய்ப்பு இருக்கும். சில காரியங்கள் அவங்களால இந்த 30 வயசுக்கு மேலே இந்த வாலிப வயசில் செய்கிற மாதிரி என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இந்த வயசில் என்ன வேலை விட்டாலும் அந்த ஒரு ஸ்பீடில் சில நேரங்களில் சில நிமிடங்களில் அதை செய்து முடித்து விட முடியும். ஆனால் இந்த 30 வயதிற்கு மேலே ஒரு காரியத்தை அவங்களால செய்ய சொல்லி சொல்லும்போது அதில் நேரம் எடுக்கும், அதில் அந்தளவுக்கு அந்த எஃபோர்ட் இருக்க முடியாது, அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்க முடியாது, அந்த செய்கிற ஒர்க்கில் எல்லாம் கொஞ்சம் லேகிங் இருக்கும். ஆகவே இந்த 30 வயதிற்குள்ளாக வாலிபர்கள் எல்லாரும் சில காரியத்தை அச்சீவ் பண்ணி அதுக்கப்புறம் தொடர்ந்து செய்யணும். பட் அந்த பேஸ்மெண்ட், அந்த ஒரு அடிப்படை, ஒரு அடித்தளம் இந்த 30 வயதிற்குள்ளாக தங்களுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் அமைக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்முடைய திருச்சபையில் இருக்கிற வாலிபர்கள் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. இந்த உலகத்தில் பார்க்குறோம், இன்றைக்கு அச்சீவ் பண்ணுகிற எல்லாரும் இன்றைக்கி அவர்கள் எல்லோரும் இந்த சிறு வயதிலிருந்து அதை சரியாய் செய்து கொண்டு வரும்போது தான் அவங்க ஒரு சரியான பிளேஸில் ஒரு 30 வயசுக்குள்ளே போய் என்ன பண்ணிடுவாங்க, உட்காந்துருவாங்க. 30 வயசுக்கு அப்புறம் அவங்கள மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் பாருங்கள் செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஜாப்லேயா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ்லேயா இருக்கட்டும், பல இடங்களில் 30 வயசுக்கு மேலே ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அதை அவங்கள உள்ளே கொண்டு போய் யூஸ் பண்ணுகிறது அது கேள்விக்குறியான ஒரு காரியம். அப்போ என்ன பண்ணணும், இந்த சின்ன வயசுலேருந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் அது மாற முடியும். நம்ம பார்க்குற இந்த நாட்களில் கிரிக்கெட்டில் பார்க்குறோம், சின்ன வயசுலேருந்து சச்சின் என்ன பண்ணார்னா, அவர் சின்ன வயசுலேருந்து விளையாண்டனால ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் என்ன பண்ணார், அதை சக்ஸஸ் ஆக முடிஞ்சது. இப்போ பார்க்குறோம், ஐபிஎல்லில் பார்த்த நிறைய பேருக்கு தெரியும், அந்த சூரியவன்சி அப்படின்ற அந்த பையன் ரொம்ப கம்மியான ஏஜ் தான், இப்போ இந்தியா டீமுக்குள்ளே போகிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வளர்ந்ததை பார்க்குறோம். இந்த சிறு வயதுக்குள்ளே 30 வயசு இல்லைனா 30 வயசுக்குள்ளேன்னு இல்லை, சின்ன வயசுலேருந்தே இந்த டீனேஜர்ஸ்லேருந்தே இந்த யூத் நாட்களில் நம்முடைய வாழ்க்கைக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த நோக்கங்களுக்கு நேராய் பயணிக்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக, கிருபை தருவாங்க. அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா அதற்குரிய பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக மாறிடும். ஆகவே தான் இந்த 30 வயதிற்குள்ளாக நாம் கர்த்தருக்கென்று சாதிக்கிறதா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதா இருந்தாலும் சரி, இந்த பீரியடுக்குள்ளே செய்து முடிக்க கர்த்தர் நம்முடைய திருச்சபையின் வாலிபர்களுக்கு உதவி செய்வாராக. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 46வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாய் இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, தாவீது ராஜாவாகும்போது 30 வயதாய் இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. லூக்கா 3:23 வாசிக்கும்பொழுது, அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார் என்று வசனம் சொல்லுகிறது. எப்பொழுது அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிற போது, அது வரைக்கும் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி, அது வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து படித்து, ஏன்னா யூதர்கள் அவர்கள் முறைமைப்படி அவங்க சிறு பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சாகமங்களையும் படிக்க வச்சுருவாங்க. பேரண்ட்ஸ் அவங்க
அவங்க மதர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சிறு பிள்ளை அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே அந்த பஞ்சாகமங்களை அடிக்கடி என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்களாம், படித்து கொண்டே இருப்பாங்களாம். பிள்ளைகள் வந்து வெளியே வரும்போதும் பிள்ளைகளுக்கும் அதை அதிகமாக படிக்க சொல்லும்போது அவர்கள் அந்த வேதத்திலே கற்று தேர்ந்தவர்கள் ஆகிவிடுவார்கள். யூதர்களுக்குள்ளே ஒரு பழக்கம் இருந்தது என்னென்னா, இந்த சிறு பிள்ளைங்களை சின்ன வயசுலேருந்தே அவளை ட்ரெயின் பண்ணுகிற ஒரு காரியம் அவர்களுக்குள்ளே இருந்ததை பார்க்க முடியும். இயேசு 30 வயது வரைக்கும் அந்த இடத்துல தான் இருந்தார் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அது வேதத்தின் அடிப்படையில் நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் யூதர்களுடைய கலாச்சார முறைமையின்படி அவர்கள் அங்கே பயிற்றுவிக்கப்படுவார்கள். இயேசு அந்த இடத்துல பயின்றிருக்கக்கூடும் என்று சொல்லி சிலர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இதெல்லாம் அடிப்படையை வச்சு தான் நான் இந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்ம தாவீதையும் பார்க்குறோம், யோசேப்பையும் பார்க்குறோம். இவங்க எல்லாம் 30 வயசில் அவர்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த இடத்துல போய் செட்டில் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் ஆளுகை செய்தார்கள். அதற்கப்புறம் அவர்கள் சில காரியங்களை செய்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். அதெல்லாம் அடுத்த நிலைமை. ஆனால் தங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பாதையிலே 30 வயதிற்குள்ளாக அவர்கள் போய் நின்றதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில், விசேஷமாக வாலிபர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. இந்த 30 வயதிற்குள்ளாக செய்ய வேண்டிய சில காரியங்களை நான் இந்த நாளிலே சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக ஒரு காரியம், ஃபைண்ட் த பர்பஸ். கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை கண்டுபிடிங்கள். வாலிபர்களாக இருக்கிற எல்லாரும், நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு, அது வாலிபர்களுக்கு இதை உணர்த்தி தரும்படி கேட்கிறேன். உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற பிரத்யேகமான திட்டத்தை, நோக்கத்தை ஜெபித்து கண்டுபிடியுங்கள். நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணணும். அதிகமாக ஜெபிக்க ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய ஆண்டவருடைய நோக்கத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், அவர் காண்பித்து கொடுப்பார். நம்ம ஜெபிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஏசப்பாவுடைய சித்தத்தை என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஏசப்பாவுடைய சித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பர்பஸ், நம்முடைய எய்மாக என்ன பண்ணும் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவருடைய சித்தத்தை முதலாவதாக கண்டுபிடிக்க வேண்டும், அல்லது நம்முடைய நோக்கத்தை என்ன பண்ணணும், கண்டுபிடிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவருடைய சித்தமும் நம்முடைய நோக்கமும் ஒரே கோட்டிலே இருக்கிறதா என்று சொல்லி நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான காரியம். நம்ம இஷ்டம் எல்லாம் நம்முடைய நோக்கமாக மாறிடாது. ஆண்டவர் பிறக்கும்போதே நமக்கு ஒரு நோக்கத்தை வச்சுருக்கிறார். அந்த நோக்கத்தை கண்டுபிடிக்கும் போது தான் அதில் நம்மளால் சக்ஸஸாக மாற முடியும். ஆண்டவர் சில நேரங்களிலே இந்த சித்தத்தை எப்படி வைக்கிறார் என்றால், நம்முடைய விருப்பமாக வைக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணும்போது இப்படி ஜெபம் பண்ண, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை எங்கள் விருப்பமாக மாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது, இப்போ ஃபுட்பாலில் பெரிய ஆளாகிறது அப்படி சித்தமாக இருக்கலாம். அப்பொழுது அந்த விருப்பத்தை ஃபுட்பால் மேலே என்ன பண்ணுவார், ஆண்டவர் நமக்கு விருப்பத்தை வைப்பார். சில நேரங்களில் படித்து பெரிய ஆளாகிறது ஆண்டவருடைய சித்தமாக இருந்தால், ஆண்டவர் படிப்பின் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பை, கவனத்தை என்ன பண்ணுவார், கொடுப்பார். சில ஏரியாவில் போகணும். இது மெயினாக இந்த 2 காரியத்தை சொல்கிறேன். மற்ற சில ஸ்பெசிஃபிக்கான சில ஏரியாக்களில் போகும்போது ஆண்டவர் அதன் மீது உங்களுக்கு என்ன பண்ணுவார், விருப்பத்தை கொடுப்பார். ஆனால் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனம் பிடிச்சபடி நம்ம என்ன பண்ணுவோம், போயிடுவோம். அதில் ஆசீர்வாதம் இருக்காது. அது நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மையாக இருக்க முடியாது. ஆனால் நாம் எப்பொழுது ஜெபிக்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் அவருடைய சித்தத்திற்கு நேராக நம்மை அவர் நடத்துகிறார். ஆகவே அவர் சித்தத்திற்கு நேராக நடக்கும்போது நம்முடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும், அவருடைய சித்தத்தையும் நாம் நிறைவேற்ற முடியும். அப்பொழுது நாம் செய்ய வேண்டிய முதலாவது ஒரு காரியம், இந்த 30 வயசுக்குள்ளே நாம் ஜெபித்து ஆண்டவருடைய அந்த நோக்கத்தை, நம்மை குறித்து வைத்திருக்கிறதான அந்த பர்பஸை நம்ம கண்டுபிடிக்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக, உதவி செய்வாராக. நம்ம ஒருவேளை இந்த சித்தத்தை சரியாக கண்டுபிடிக்கலை அல்லது நம்முடைய நோக்கத்தை சரியாக கண்டுபிடிக்கலைன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை மாதிரி பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் யார் இருக்க முடியாது. இன்றைக்கி பார்க்குறோம், வாலிபர்களை சுற்றி பாருங்களேன். இன்றைக்கி நிறைய பேர் இந்த நோக்கம் தெரியாமல் தான் அவங்க சுற்றிட்டு இருக்கிறத பார்க்குறோம். படித்தது இன்ஜினியரிங்காக இருக்கும், ஆனால் வேலை பார்க்குறது வேறு இடத்துல என்ன பண்ணுவாங்க, வேலை பார்த்துட்ருப்பாங்க. சில பேர் டேடி மம்மி கம்பல் பண்ணனால போய் ஹாஸ்பிட்டல்ஸில் நர்சிங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வேறு ஏதாவது பிஸ்னஸில் இருக்கும். பட் இந்த பர்பஸ் மாறும்போது வாழ்க்கைகள் அது மிகவும் விரக்தியான நிலைமையை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஒரு ப்ளசண்ட்டாக இருக்காது. ஏதோ வேலைக்கு போயிட்டு வருவோம், பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கைகள் மாறிவிடும். ஆகவே தான் சொல்லுகிறேன்,
உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டுபிடியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற விருப்பத்தை கண்டுபிடிங்க. அம்மா அப்பா சொல்கிறாங்க இதெல்லாம் அது செகண்டரியாக இருக்கட்டும், கேளுங்க. பட் ஆனால் உங்களுக்கு என்று ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ரெண்டாவது ஒரு காரியம், நோக்கத்தை கண்டுபிடித்த பிறகு சரி நான் ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே அமைதியாக இருந்துட்டால் நான் ஃபுட்பால் பிளேயரை என்ன பண்ணிட முடியாது, மாறிட முடியாது. இந்த 30 வயதுக்குள்ளாக அதற்காக கடினமாக உழைக்க வேண்டும். ஒரு ஃபுட்பால் விளையாடணும் அப்படின்னா அதற்கு சில ஃபிட்னஸ் என்ன பண்ணணும் இருக்கணும். ஃபிசிக் அதை மெயின்டைன் பண்ணணும். இது ஒரு பக்கம் ஃபிசிக் மெயின்டைன் பண்ணணும், இன்னொரு பக்கம் ஃபுட்பாலில் டெக்னிக்ஸ் என்ன பண்ணணும் கற்றுக்கணும். அதில் எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கணும். நிறைய பாசிங் டெக்னிக்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற சில காரியங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் கற்றுக்கொண்டே இருக்கும் பொழுது தான் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். வெறும் பர்பஸை அப்படியே சும்மா வச்சுட்டே இருந்தோம்னா அதனால் நமக்கு ஒரு பயனும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. தினமும் ஒரு சீரான பயிற்சி மற்றும் கடின உழைப்பு நமக்கு என்ன பண்ணணும் இருக்கணும். இந்த 30 வயசுக்குள்ளே தொடர்ந்து டெய்லியும் காலைல ஏஞ்சி அந்த ரன்னிங் போய் வார்ம் அப் பண்ணி அந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் விளையாடுவதற்கு. நல்ல மேட்சஸில், நேஷ்னலில், இன்டர்நேஷ்னலில் இப்படி விளையாடும்போது ஆண்டவர் அங்கே நமக்கு உயர்வை என்ன பண்ணுவார், தருவார். அப்படி தான் தாவீது பார்க்குறோம். அவர் என்ன பண்ணுறாரு, கோலியாத் வந்தால் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணல, நிற்கல. கரடி வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே அவர் போராடுகிறதை பார்க்குறோம். சிங்கம் வருகிற போது போராடுகிறதை பார்க்குறோம். அப்போ தான் ஒரு நாள் அவருக்கு ஒரு பெரிய அந்த கோலியாத் வருகிற போது அங்கே ஆண்டவர் அதன் மூலமாக ஒரு வாய்ப்பை அந்த கொடுக்கிறதை பார்க்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம அதை பயன்படுத்தி கொள்ளணும். வாய்ப்புகளை பயன்படுத்தி கடினமாக உழைத்து சில காரியங்களை செய்யும்போது அங்கே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதற்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆண்டவர் பாருங்கள், அவர் அதிகமாக கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணுகிறார், பேசுகிறத பார்க்குறோம். அவர் மனுஷனாக தான் இருந்தார். 100% அவர் மனுஷனாக இருந்தார், 100% அவர் ஆண்டவராக இருந்தார். ஆண்டவர் இருக்கும்போது இந்த ஊழியம் செய்ய போகிறேன், அதனால் சரி நான் பரலோகத்துலேருந்து வந்தவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணல, சாதாரண கர்த்தருடைய வேதத்தை உட்காந்து வாசித்து இதெல்லாம் இருக்கும்போது அது ஊழியங்களில் அவருக்கு என்ன பண்ணுது, பிரயோஜனமாக இருந்தது. அநேக நேரம் மணி நேரங்கள் அவர் போய் ஜெபிக்கிறத பார்க்குறோம். அவர் ஜெபிக்கலைன்னா ஊழியம் செய்ய முடிஞ்சிருக்காது. ஏன்னா நான் பரலோகத்துலேருந்து வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சும்மா உட்காரில் போய் பிதாவோடு உட்கார்ந்து அவர் பேசுகிறதை பார்க்க முடியும். அதற்காக அவர் உழைக்கிறதை பார்க்க முடியும். அதனால தான் அவருடைய ஊழியம் சக்ஸஸாக இருந்துச்சு. அதனால தான் அவருடைய ஊழியத்தில் வல்லமைகள் என்ன பண்ணுச்சு, வெளிப்பட்டுச்சு பார்க்குறோம். போய் அதிகாலை இருட்டோடு எழுந்து வனாந்தரமான இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணார்னு பார்க்குறோம். மலையின் மேலே தனித்திருந்து ஜெபம் பண்ணார்னு என்று பார்க்குறோம். இதனாலே தான் அவருடைய வாழ்க்கையில் சக்ஸஸ் உண்டானதை பார்க்க முடியும். இப்போ கடின உழைப்பு, அது ஊழியமாக இருந்தாலும் சரி, அது உலகமான வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, நம்முடைய ப்ரொஃபஷனில் நமக்கு அந்த பர்பஸை கண்டுபிடித்தது பிறகு அதில் கடினமாக உழைக்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக, உதவி செய்வாராக. மூன்றாவதாக ஒரு காரியம், சில நேரங்களில் இந்த காரியங்கள்லாம் செய்யும்போது நமக்கு தடைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், பாடுகள், அவமானங்கள், பயங்கள், இப்படி பல காரியங்கள் நமக்கு என்ன பண்ணக்கூடும், வரக்கூடும். ஆனால் ஒரு நாள் இதில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விட்டு கொடுத்து விடவே கூடாது. நமக்கென்று ஆண்டவர் வைச்சிருக்கிற ஒரு பர்பஸ், சில நேரங்களில் அது நமக்குள்ளே ஒரு அசைக்க முடியாத ஒரு இடத்தை அது என்ன பண்ணிருக்கும், பெற்றிருக்கும். ஆண்டவர் தாவீதுக்கு ராஜாவாவேன்னு சொல்லிட்டார். ஆனால் அவன் ஓடுகிறான், சவில் துரத்தி கொண்டே இருக்கிறான், என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான், ஓடிட்டே இருக்கிறான். அவன் அச்சீவ் பண்ணுறதுக்கு பல நாட்கள் எடுத்தது, பல ஆண்டுகள் எடுத்தது. ஆனால் அவன் அந்த இருதயத்தை என்ன பண்ணல, மாற்றிக்கொள்ளல. அதற்காக அவன் வைராக்கியமாய் நின்றதை பார்க்க முடியும். ஆண்டவர் சில நேரங்கள் பர்பஸை காமிச்சிருவார். அதற்காக நம்ம கடினமாக உழைத்து கொண்டே இருப்போம். ஒரு சர்டன் பீரியட் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடுவோன்னா அதை விட்டு கொடுத்துருவோம். ஐயோ இது நடக்கலையே, சரி வேறு ஏதாவதுக்கு என்ன பண்ணிடுவோம், மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய மனதை திருப்பி கொள்வோம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் அதில் உறுதியாய் நிற்க, வாலிபர்களாக இருக்கிற நாம் என்ன பண்ணணும், அதில் உறுதியாக இருக்கணும். நான் 30 வயசு வரைக்கும் நான் உழைப்பேன், எனக்கு கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவர் எனக்கு இது என்ன பண்ணியிருக்கிறார், பேசியிருக்கிறார், உறுதிப்படுத்தியிருக்கிறார், உழைத்து கொண்டே இருப்பேன் என்கிற அப்படிப்பட்ட ஒரு அந்த வைராக்கியம் நமக்குள்ளே என்ன பண்ண காணப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு நாள் கண்டிப்பாக ஆண்டவர் அதை கொண்டு வருவார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அவன் அவ்வளோதான், ஜெயிலே என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு அவன் என்ன பண்ணுறான், இருக்கிறான்.
ஆனால் கர்த்தர் அவனுக்குரிய ஒரு வாய்ப்பை என்ன பண்ணுகிறார், கொடுத்து அவனை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். தாவீதையும் ஆண்டவரெல்லாம் உயர்த்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த நோக்கம் நிறைவேறு வரைக்கும் விடாமுயற்சியாக செயல்பட கிருபை தருவாராக. கடின உழைப்பு அவசியம். ஆனால் ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பேக் ஸ்லைடிங் பண்ணிடக்கூடாது, விட்டு கொடுத்து விடக்கூடாது. கர்த்தருடைய நோக்கத்திற்காக நாம் தொடர்ந்து முன்னேறும்போது இந்த 30 வயதுக்குள்ளே இந்த காரியங்களில் நாம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, அந்த பர்பஸை கண்டுபிடிச்சி கடினமாக உழைச்சி விடாமுயற்சியாக ஆண்டவரை நம்ம பிடித்து நாம் செயல்படும்போது, கண்டிப்பாக சொல்லுகிறேன், 30 வயதிற்குள்ளே கர்த்தர் அற்புதமான கிரியைகளை, உயர்வுகளை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து அதற்கு பின்பாக அதில் சஸ்டெயினாக நிலைத்திருக்க கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வார். ஆகவே இதை கவனிக்கிற வாலிபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கிரியை செய்யும் என்று சொல்லி அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக கிரியை செய்வார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, விசேஷமாக வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 30 வயதிற்குள்ளாக ஆண்டவரே, அவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை கண்டுபிடித்து அதற்காக கடினமாக உழைத்து விடாமுயற்சியாக இருந்து அதில் அவர்கள் ஆண்டவரே சக்ஸஸ் ஆகி அதில் நிலைத்திருக்க ஆண்டவர் நீங்கள் உதவி செய்யும்படியாய் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிபர்கள் ஆண்டவர் வீணான வழியிலே போய் சிக்கிவிடாதபடிக்கு தங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த விசேஷமான திட்டத்தில் அவர்கள் சந்தோஷமாய் வாழ நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.